Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 10ஆம் வகுப்பு தமிழ் ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கம்பல்சரி இந்த क्वेश्चंस தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस வச்சு எடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட்டான மாடல் क्वेश्चन பேப்பர். சோ நான் சொல்ற क्वेश्चन பேப்பரை தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல காமிக்கிற क्वेश्चन மட்டும் இல்லாம மொத்த வெறும் 3 क्वेश्चन பேப்பர். அந்த 3 क्वेश्चन பேப்பர்ல உள்ள குருவினா, சிறுவினா, நெடுவினா அந்த 3 क्वेश्चन பேப்பரை கம்ப்ளீட்டா நீங்க படிச்சிட்டீங்க அப்படினா தமிழ்ல நீங்க 95 மார்க்குக்கு மேல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். வெறும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் வச்சு எடுக்கப்பட்ட क्वेश्चन பேப்பர் தான். சோ தயவு செஞ்சு இந்த क्वेश्चन பேப்பரை ஃபுல்லா பாருங்க. நான் சொல்றேன் எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிட்டு சேனலுக்கு வந்து புதுசு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மாடல் क्वेश्चन பேப்பர்லாம் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். சோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து இதுல வந்து உள்ள क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதை நான் இந்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினா 10th ஸ்டூடண்ட்காகவே நம்ம புதுசா ஒரு பெய்டு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பெய்டு பேட்ச், ஸ்பெஷல் பேட்ச் வந்து. சோ என்ன அப்படினு கேட்டினா 499 ரூபாய் 499 நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா ஒன்ஸ் நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமான இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस கம்பல்சரி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அது மட்டும் இல்லாம மாடல் क्वेश्चन பேப்பரோட PDF எல்லாமே நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு மாடல் क्वेश्चन பேப்பரும் உடனடியாக அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டோட பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சோனே ஆன்சர் கீ எல்லாமே நம்ம இன்ஸ்டன்ட்டா ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லைவ் கிளாसेसும் அப்பப்ப இருக்கும். அண்ட் மோர் தென் பாத்தீங்க அப்படினா 10th முடிச்சு நீங்க என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கற ஐடியாஸ் முதற்கொண்டு நீங்க கிட்ட டைரக்டாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் 499 க்கு இது வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சோ ஆஃபர் பிரைஸ் தான். சீட் வந்து லிமிட்டட் தான். சோ இன்ட்ரஸ்டட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இப்போ வாங்க பார்க்கலாம். ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டு தரவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு செய்யில் இந்த क्वेश्चन இந்த பாட்டு கொடுத்து அட்டெண்ட் பண்ற क्वेश्चन படிக்கிறதுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு செய்யில்ல உள்ள மனப்பாட பாட்டுன்னு கிடையாது. எல்லா செய்யுள் பாட்டு அதோடைய ஆசிரியர் பெயர் அதில் உள்ள சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இதில் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தென் வந்து உங்களுக்கு அந்த இந்த குருவினா வந்து அட்டெண்ட் பண்ணணும்ல 16ல இருந்து 21. ஸோ இதுக்கு வந்து ஒன்று வந்து கம்பல்சரி வந்து விடை கேட்ட வினா அமைக்க கேட்டுருவாங்க. இன்னொன்று வந்து திருக்குறள் கேட்டுருவாங்க. இன்னும் ஒன்று தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனல்லே ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் பெய்டு குரூப் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்ப்பு குறித்து மாணவ இந்த முஸ்தபா கூறியது அது தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளவர் காற்றுக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசவர் வாசவர் இம்பார்ட்டன்ட். பட் இந்த தடவை கேட்க வாய்ப்பு கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா இது லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால கம்பர் இயற்றிய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இலக்கணத்தை வந்து கேட்கக்கூடியதில் கலை சொற்கள் கம்பல்சரி கேட்டுருவாங்க. புக்கில் உள்ள எல்லா கலை சொற்களும் பார்த்துக்கங்க. பழமொழி நிறைவு செய்க பகுபத உறுப்பிலக்கணம் கம்பல்சரி ஒன்று கேட்டுருவாங்க. அது வந்து பார்த்துக்கங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 மார்க்கு அதில் தமிழனே வாழ்த்துவதற்காக பாவலரேறு சுட்டுவனை அவை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். விருந்தினராக என தொடங்கும் காசிகாண்டம் பாடல் அப்படி இல்லை அப்படின்னா மாற்றம் என முடியும் பாடல். ஓகேவா? தொடங்கும் பாடல். ஸோ மனப்பாடப்பட்டு ஒன்று கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். அது போக இன்னொரு கொஸ்டின் எழுதணும். அதுக்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கொடுக்குற 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரில் காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கான சான்றுகள் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அதுவும் பார்த்துக்கோங்க. வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தி அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலோடு நின்றான் இடுவென்று போதும் கோலோடு நின்றான் இரவு அழகீடு வாய்ப்பாடு ஈஸியான ஒன்று. அழகீட்டு வாய்ப்பாடு கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. இதெல்லாம் நிறைய தடவை எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் என பரிபாடல் வழி விளக்குக. இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அப்புறம் மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கடிதம் கேட்டிருக்காங்க. லைக் அந்த
மின் விளக்குகளை சரி செய்ய வேண்டிய கடிதம், அதுக்கப்புறம் இந்த உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு எழுதுகிற கடிதம், அப்புறம் நூலக வசதி வேண்டுதல். ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நயம் பாராட்டுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்சியை கண்டு கவினூர் எழுதுதல் ஈஸியான ஒன்று. அப்புறம் இன்சொல் வழி தீய சொல் வழி வேறுபடுத்துக, மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படிவம் தான் இந்த தடவை கேட்க சான்ஸ் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் உங்கள் இல்லத்துக்கு வந்த விருந்தினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. அதுக்கப்புறம் தமிழ் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் புயலிலே என தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விளக்குகின்றது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்ச்சல் கதை பார்த்துங்க. அப்புறம் பெருமம் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தடவை. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நாளிரர் ஒன்றின் பொங்கல் மலர் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அந்த கட்டுரையும், உங்கள் தெருவில் மின்விளக்கு பழுந்தால் அதனால் இரவில் சாலையில் நடந்து, ஸோ அந்த ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான வினாக்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. உங்களுக்கான இன்னொரு முக்கியமான மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க நடுவினா பாருங்கள். காற்று மாசுபாடை தடுக்கும் வழிமுறைகளும் மாணவரும் நாட்டுப்பற்றும் என்னும் தலைப்பில் மேடை உரை கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மரமும் உயிரே என்பதை பிருமம் கதை சொன்னேன் அந்த இது கேட்டிருக்காங்க. அப்புறம் MS சுப்புலட்சுமி இந்த தடவை ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் காசு மாற்றுப்பாட்டை பற்றி ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புலவர்களும் தமிழ் அறிஞர்களும் வளர்த்த தமிழ் மொழி என்னும் தலைப்பில் கட்டுரை. ஸோ இதெல்லாம் நெடுவினா கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காட்சியை கன்று கவினூர் எழுதுதல். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குருவினா சிறுவினா, அப்புறம் இந்த வைத்தியநாதபுரி குழந்தையாக அழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேர சோழ பாண்டிய அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின் தான், ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இது சிலப்பதிகாரம் மறுவூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும், அதே மாதிரி நூலக வசதி சொன்னேன் அந்த கொஷினு. அப்புறம் மாநில அளவில் நடைபெற்ற இலக்கிய மன்ற போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற அந்த நண்பனுக்கு கடிதம். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். ஸோ அந்த கொஷின் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப்பும் நான் வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் உள்ளதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ளதுமே எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸோடைய பிடிஎஃப் எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக எங்கிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கணும், ஒரு டியூஷன் மாதிரி எங்கிட்ட வரணும் அப்படின்னா மட்டும் அந்த 499 பே பண்ணி நீங்கள் ஸ்பெஷல் பேட்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.